ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்தந்த ஸ்தலங்கள் போயிட்டு வந்துருங்க. ஜாதகம் இல்லைன்னா பார்த்துக்கோங்க, தெளிவு பண்ணிக்கோங்க. கஷ்டப்பட்டு லைஃப்பை வந்து வாழணும்னு வாழக்கூடாது. சந்தோஷமா வாழ்றது தான் வாழ்க்கை. ஒரு பிறவி அடுத்த பிறவி இருக்கா இல்லையா என்ன ஏது எதுவுமே நமக்கு தெரியாது. பட் இருக்கிறத வந்து நம்ம சந்தோஷமா வந்து வாழணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ராகுக்கு இது மிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறது பார்த்துக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் நம்மளோட டிஎன்ஏ, நம்மளோட வம்சாவளி, இவர்கள் வந்து எந்த வம்சத்துல இருந்து வந்திருக்காங்க, இவங்களோட பரம்பரையோட ஆழம் என்ன, நம்மளோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி. இது ராகு கேதுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகம் கூட கிடையாதுங்க. அது வந்து நிழல் கிரகங்கள் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இருந்தாலும் இந்த திருப்பி சுத்துது இருந்தாலும் இந்த ராகு கேதுக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பவருங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களோட தாத்தா அவர் தான் வந்து ராகு, உங்களோட பாட்டி அவர்களோட வம்சாவழி தான் வந்து கேது. அப்ப உங்களோட தாத்தாவோட வம்சாவழியிலயோ உங்க தாத்தா வகையிலயோ என்ன மாதிரியான கர்மாக்கள் இருக்கு, சூரியன் சந்திரன் தான் உங்களோட அப்பா அம்மா. ஓகேங்களா? சோ இந்த பரம்பரையில என்ன புண்ணியங்கள் செஞ்சிருக்காங்க, என்ன கர்மாக்கள் செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் சுட்டி காட்டுறதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள். உங்களோட போன பிறவியோட ஒரு பாத்தீங்கன்னா சிலர் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. சிலர் வந்து படிச்சு ஒரு பெரிய பொசிஷன், ஒரு போஸ்டிங், ஒரு டாக்டர் ஆகணும். நிறைய வந்து பாப்பீங்க. அனிதா இல்லைங்களா, மறக்கவே முடியாது. டாக்டர் ஆகணுங்கிற கனவுல உயிரே வந்து பாத்தீங்கன்னா விட்ட ஒரு பெண் இல்லைங்களா. சோ நீங்க நிறைவேற்றாத ஆசைகள், அபிலாஷைகள், இதெல்லாம் சுட்டி காட்டுவதுதான் ராகு. நீங்கள் நிறைவேற்ற தவறிய ஆசைகள், உங்க கடமை இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன ஒரு 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 பெத்தவங்களுக்கு பிறக்கிறோம், நம்ம நல்லபடியா வளரணும், நல்லா படிக்கணும். நல்லா படிக்க வைக்கிறது வேணா பெற்றவர்களோட கடமையா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த பெற்றோர்களை நம்ம பாக்குறது நம்மளோட கடமை இல்லையா? நம்ம மனைவியை பாக்குறது நம்ம கடமை, நம்ம கணவனை பாக்குறது நம்ம கடமை, நம்ம குழந்தைகளை பாக்குறது நம்ம கடமை. யாரெல்லாம் தன் கடமைகளை வந்து சரிவர செய்ய தவறினார்களோ, நிறைய கணவன்மார்கள் வந்து நம்ம பாக்குறோம், குடிச்சிட்டு சேலரி வரும். அந்த கதைகளையும் நம்ம பார்த்திருக்கோம், நம்ம நடைமுறை வாழ்க்கையிலயும் வந்து இன்னமும் அது இல்லாமலாம் கிடையவே கிடையாது. இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. இன்னும் கேட்டா அந்த அந்த பிறவிக்கு அந்த பர்சனுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உழைப்பார். ஆனா அவர் சம்பாரிச்ச காசை வந்து பாத்தீங்கன்னா மதுக்கடையில வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு ஒண்ணுமே இல்லாம வருவார். அடுத்த நாள் காலையில அவருக்கு ஒரு 10 ரூபாய் வேணும்னாலும் அவர் சம்பாரிச்சாதான் முடியும். திருப்பி அன்னைக்கெல்லாம் முழுசா உட்காந்து சம்பாதிப்பார், மாடு மாதிரி உழைப்பார். அந்த காசை தூக்கி மதுக்கடையில கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாம ஜீரோல நிப்பார் அன்னைக்கு நைட்டே. இது வந்து நாட் ஒன்லி வந்து பெரிய ரொம்ப கீழ் இடத்துலதான் இருக்கு, ரொம்ப வந்து நார்மல் பீப்புள் கிட்ட தான் இது இருக்கு அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப ஹை சொசைட்டில இருக்கிற நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியரிங், பேங்கிங்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் நான் வந்து பார்த்திருக்கேன். அந்த ட்ரிங்க்ஸ்க்கு வந்து அடிக்ட் ஆகி அந்த வர சேலரியவோ இல்ல அவர்களுக்கு வர இன்கமோ முக்கால்வாசி பங்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அனாவசிய செலவுகள் செய்து வீட்டிற்கு கொடுக்க வேண்டியதை வந்து கொடுக்காம தன் கடமைகளை வந்து சரிவர செய்யாம இருக்கிறவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேது இண்டிகேட் பண்ணும். நீ ஒரு ஆசைப்பட்டு அந்த விஷயத்த செய்யாம நீ இறந்துட்டனா அது ராகுவும், நீ வந்து செய்யணும்னு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நீ தவறிட்டா கேதுவும் இண்டிகேட் பண்ணும் நம்மளோட ஜாதகத்துல. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து ராகு கேது மிட் பாயிண்ட். இப்ப எங்க இருக்கு கோச்சார ராகு முத பாத்துருவோம். இங்க வந்து கோச்சார ராகு இருக்கு, இங்க வந்து கோச்சார கேது. கோச்சார கேது மீன்ஸ் இப்ப அட் பிரசன்ட் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். அப்ப ராகு கேதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளாக் வைஸ் கிடையாது, ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப 1 2 3 4 இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது மிட் பாயிண்ட்னு வந்து பாத்தீங்கன்னா
1 2 3 4 4வது இடம். ஓகேங்களா? ராகுல இருந்து எண்ணி வரும்போது 4வது கட்டமும், கேதுல இருந்து எண்ணி வரும்போது 4வது கட்டமும். இப்படி எண்ணக்கூடாது, இந்த மாதிரி எண்ணா. இதுதான் வந்து ராகு கேது மிட் பாயிண்ட்னு அர்த்தம். இது வந்து ராகுவோட மிட் பாயிண்ட், இது வந்து கேதுவோட மிட் பாயிண்ட். ஓகேங்களா? சோ இது வந்து இப்ப கோச்சார ராகு. இந்த மாதிரி உங்க ஜனன ஜாதகத்துல ராகு எங்க இருக்குங்கிறது பாருங்க. அப்ப இதுதான் வந்து ராகு கேது மிட் பாயிண்ட்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல வந்து எந்த கிரகமும் இல்லைன்னா ஓகே, தப்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இங்க வந்து இப்போ உங்க இது வந்து இப்போ பிரசன்ட் 2025ல இருக்கிற சிச்சுவேஷனை நான் வந்து சொல்றேன். உங்க ஜாதகத்துலன்னு ஒரு அமைப்பு இருக்கும் இல்லைங்களா? அந்த ஜாதக அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல உங்க ராகு கேது இருக்கு அதுல இருந்து இந்த 4 வந்து போட்டுக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ் போடுங்க, கிளாக் வைஸ் இல்ல ஆன்டி கிளாக் வைஸ் போட்டுக்கோங்க. போட்டு இந்த இடத்துல வந்து காலியா இருந்தா ஓகே, இதற்கான ஒரு ஸ்தலம் சொல்றேன். அப்படி இல்ல இந்த இடத்துல வந்து கிரகங்கள் இருக்குன்னா அது வந்து ட்ரிபிள் த லெவல் ஆஃப் கர்மா அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகரால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சைட்ல அவங்க அப்பாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபத்து நிகழ்றதோ, இந்த ஜாதகரால வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனோட காரகத்துவம் எதுவும் அரசாங்கத்தால வந்து ஏதாவது ஒரு பலன் அடையிறதோ, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா அவுட் பண்ணிடும். அதே வந்து சந்திரன் இருந்தா தாயோ தாய் சார்ந்த உறவுகளோ அன்றாடம் வந்து ஒரு இரிட்டேஷன் லைஃப் அமையறதோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துரும். செவ்வாய்னா அது மாதிரி. இப்ப லக்ன புள்ளியே மாட்டிக்கிச்சு. இப்ப ஒருத்தர் வந்து ராகு இங்க இருக்கு, கேது இங்க இருக்கு, பிறக்கிறார் அப்படின்னா இதுதான் லக்னம் அப்படின்னா, அப்ப இந்த ஜாதகரே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டன் ஆயிடுவார். ஒரு லைஃப்ல நிறைய பேரை நம்ம வந்து பார்ப்போம், அடுத்த கட்டத்துக்கு போக தெரியாம ஒரு வழியே இல்லாத மாதிரி டெட் எண்ட்ல நிப்பாங்க. என்ன பண்ண போறேன், அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம வாழ்க்கையில கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது மிட் பாயிண்ட் தான். நோ ஐடியா, எனக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு நோ ஐடியா. ஏதோ நான் வாழ்றேன், ஏதோ நான் இருக்கேன், ஏதோ நான் போறேன், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, விரக்தியான ஒரு வாழ்க்கை தருது இல்லைங்களா? இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுவோட வேலைதான். அதிக நிறைய பேர் நம்ம வந்து பார்த்திருப்போம், லோன் எடுத்து எதுக்கு பண்ற ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழலாமே, லோன் எடுத்து நிறைய வந்து செலவு பண்ணி ரொம்ப லக்ஸுரி லைஃப் வந்து வாழ்ந்து அசிங்கப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்றது கொடுக்கறதும் இந்த ராகு தான். என்னடா வாழ்க்கை, எல்லாமே பணம்ல இருந்து வசதியில இருந்து எல்லாமே இருக்கும். ஆனா இவங்களுக்கு வந்து அதுல எல்லாம் விருப்பம் இருக்காது, நாட்டம் இருக்காது. நிறைய பேர் ரீசெண்டா கூட நான் வந்து பார்த்தேன், திருவண்ணாமலையில ஒரு பெரிய ப்ரொஃபஸர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வேணான்ட்டு போயிட்டாரு. இதுவும் கேதுதான். சோ இந்த எக்ஸ்ட்ரீம் ராகு வந்து அதிக ஆசைகள், அபிலாஷைகள், எண்ணங்கள், பணம் சும்மா 1 ரூபாய் தான் இருக்கும் ஆனா எனக்கு 1 லட்சம் இருக்குன்னு சொல்ல வைக்கிறது, ஒரு 10 லட்சம் தான் இருக்கும் 100 கோடி இருக்குன்னு சொல்ல வைக்கிறது, பிரம்மாண்டமா திங்க் பண்றது. பிரம்மாண்டம் அப்படின்றாலே வந்து கேது, ராகு. எல்லாமே இருக்கு ஆனா எனக்கு நகையெல்லாம் இருக்கும் ஆனா அவங்க சிம்பிளா ஒரு ஆர்டிபிஷியல் நகை தான் போடுவாங்க. ரொம்ப நகை மேல பட்டு இருக்க மாட்டாங்க, துணி மேல பட்டு இருக்க மாட்டாங்க. இவர்கள் எல்லாம் கேது. சோ இதுதான் வந்து இந்த ராகு கேதுக்கள் கூட இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து ராகு கேது மிட் பாயிண்ட். இந்த மாதிரி உங்களோட ஜனன ஜாதகத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உங்க ஜனன ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து எங்க ராகு கேதுக்கள் இருக்குன்னு பாருங்க. உங்க ஜனன ஜாதகத்துல எங்க ராகு கேது இருக்குன்னு பாருங்க. அதோடது ஆன்டி கிளாக் வைஸ் தான் வந்து மிட் பாயிண்ட். அதுல வந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கணும் பாத்துக்கோங்க. இப்ப நான் லைனா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நான் போடுறேன். அந்த ஸ்தலங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுல எங்க இருக்கு, இங்க ராகு இருக்கு, இங்க வந்து கேது இருக்குன்னா நல்லா பாத்துக்கோங்க. இப்படி வரக்கூடாது, ஆன்டி கிளாக் வைஸ். இதுதான் வந்து ராகு கேது மிட் பாயிண்ட். இத வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல ராகு கேது எங்க இருக்கோ அதுல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் இதுதான் வந்து ராகு கேது மிட் பாயிண்ட். சோ இப்ப இதற்கான ஸ்தலங்கள் சொல்றேன். மேஷம் வந்து உங்களுக்கு ராகு கேது மிட் பாயிண்டா வருது அப்படின்னா
பழனி ஞான தண்டாயுதபாணி. நான் ஒரு 6 இதுக்கு வந்து போடுறேன். திருக்கடையூர்ல இருக்கிற அமிர்த கடேஸ்வரி. அமிர்த கடேஸ்வரர், சாரி. கிளியரா இருக்குங்களா? மிதுனம் சங்கர நாராயணர் கோமதி அம்மன், சங்கரன் கோவில் கிட்ட இருக்கிற சங்கர நாராயணன். சங்கர நாராயணர் கோமதி அம்மன் இந்த கோவில் மிதுனம். கடகம் சங்கமேஸ்வரர் வேதநாயகி, கூடுதுறை பவானி பக்கத்துல இருக்கிற சங்கமேஸ்வரர் வேதநாயகி. இது வந்து பாத்தீங்கன்னா பவானி கூடுதுறை பக்கத்துல இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்தலங்கள் ஒவ்வொன்றும். இன்னைக்கு நான் கொடுக்கிற ஸ்தலங்கள் எல்லாமே வந்து மிக மிக அற்புதமான ஸ்தலங்கள். நிச்சயமா போயிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமா பாப்பீங்க. பாபநாசத்துல இருக்கிற பாபநாதர் உலகம்மை. பாபநாதர் உலகம்மை பாபநாசம் பக்கத்துல இருக்கிறது. கன்னி வந்து பாத்தீங்கன்னா குருவாயூர் அப்பன் கோவில், குருவாயூர். குருவாயூர் அப்பன் கோவில். இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மேஷம்னா வந்து பாத்தீங்கன்னா பழனி, ரிஷபம்னா அமிர்த கடேஸ்வரர் கோவில், அண்ட் வந்து மிதுனம்னா சங்கர நாராயணன் கோவில், சங்கரன் கோவில். கடகம் வந்து சங்கமேஸ்வரர் ஆலயம். வேதநாயகி கூடுதுறை பவானியில இருக்குங்க. மிதுனம் சங்கர நாராயணன் கோவில் பவானி கிட்ட இருக்கு. அண்ட் வந்து சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா பாபநாதர் உலகம்மை பாபநாசம் பக்கத்துல இருக்கு. கன்னி வந்து பாத்தீங்கன்னா குருவாயூர் அப்பன் குருவாயூர். ஓகேங்களா? சோ இப்ப நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் ராகுக்கு எது மிட் பாயிண்ட், அதற்கு இந்த ஸ்தலங்கள் போகணும். இன்கேஸ் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப மிதுனம் தான் உங்களுக்கு ராகுக்கு எது மிட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா எதனா கிரகம், தனித்த கிரகம், ஏதாவது 2-3 கிரகங்கள் இருந்துட்டா விட்டுருங்க. தனித்த கிரகம் இருக்கு அப்படின்னா, ஓகேங்களா, தனித்த கிரகம் இருக்குன்னா அங்க வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப தனித்த கிரகம் இருக்குதுன்னா அந்த தானியங்கள் வந்து நீங்க வாங்கிட்டு தானம் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்ப மிதுனம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து உங்க ஜாதகத்துல வந்து சூரியன் லாக்கா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மிதுனத்துக்கு உண்டான ஸ்தலம் இது மிதுனம் சங்கர நாராயணன் கோவில், சங்கரன் கோவில் கிட்ட இருக்கு. சரிங்களா? அங்க போயிட்டு நீங்க சூரியனுக்கு உண்டான கோதுமை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எடைக்கு எடை தானம் செய்ய வேண்டும். கோதுமை தானம் செய்ய வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப மிதுனம் தான் வந்து உங்களுக்கு ராகு கேது மிட் பாயிண்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து உங்க மிட் பாயிண்ட். ஓகேங்களா? இதுதான் உங்க மிட் பாயிண்டா வருது. இந்த இடத்துல வந்து சூரியன் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு என்ன தானியமோ இந்த கோவில் மிதுனம், இந்த கோவில் போயிட்டு எடைக்கு எடை தானம் செய்ய வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கோச்சாரப்படி வந்து பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்வதறியாது வந்து திகைத்து கொண்டிருக்கும்
ராசியில இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசியும் விருச்சிக ராசியும் எல்லாம் இருக்கும், எதுவும் இல்லாது அப்படிங்கிற ஒரு நிலை. ஏதாவது வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுல பயங்கர ஒரு ஸ்டக்கு, அங்க வந்து கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்கள் பாதிக்கப்படும் அமைப்பு இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கும் விருச்சிகத்துக்கும் இருக்கு. ஸோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபமும் விருச்சிகமும் அமிர்த கடேஸ்வரர் கோவிலும், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா பிரளயநாதேஸ்வரர் மங்களாம்பிகை, பிராணநாதர் மங்களாம்பிகை. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்தலங்கள் வந்து போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடுங்க போய். கேட்டாங்கன்னா போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? இந்த இதை வந்து இந்த செட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம அடுத்த 6 ராசிக்கு எந்த ராகுக்கு எது மிட் பாயிண்டா இருந்ததுன்னா என்ன அப்படிங்கறது வந்து பார்ப்போம். ஓகே, இது நோட் பண்ணிட்டீங்களா? அடிச்சிடலாமா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம். துலாம் வந்து உங்களுக்கு ராகு கேது மிட் பாயிண்ட்ல வந்ததுன்னா பிரசன்ன வெங்கடாச்சலபதி குணசீலம் பக்கத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள், திருப்பதிக்கு வந்து நிகரான ஸ்தலம். இன்னும் கேட்டா வந்து திருப்பதியை விட பயங்கர பவர்ஃபுல்லான ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கெல்லாம் வந்து நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க, போய் பாருங்க. எப்பவுமே நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அது சரியா நம்ம ஊர்ல தானே இருக்கு அப்படிங்கறது ஒரு அலட்சியம் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம நாட்டிலேயே நம்ம ஊர்லயே நிறைய ஸ்தலங்கள் வந்து லைஃபை மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஸ்தலங்கள். காளஹஸ்தி, திருவண்ணாமலை, அப்பப்பா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், எவ்வளோ அற்புதங்கள் இருக்குங்க நம்ம ஊர்லயே, நம்ம தமிழ்நாட்டிலேயே. இதை சொல்லிட்டு இருக்கு, அடுத்து வருது. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துலாம். குணசீலம் பக்கத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடாச்சலபதி. குணசீலம் பக்கத்துல இருக்குங்க இது. அண்ட் வந்து விருச்சிகம், பிராணநாதேஸ்வரர், பிராணநாதேஸ்வரர் ஸ்தலம்
மங்களாம்பிகை திருமங்கலங்குடி அருகில பக்கத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா. தனுசு சரபேஸ்வரர் திருபுவனம். சரபேஸ்வரர் திருபுவனம். மகரம் அவினாசி அப்பர். அவினாசி அப்பர் கருணாம்பிகை. கும்பம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள். மீனம் ராகு கேது மிட் பாயிண்டா வந்து உங்களுக்கு வந்து மீனம் வந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க போக வேண்டிய ஸ்தலம் வந்து திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர். ஓகேங்களா. சோ இதுதான் ராகு கேது மிட் பாயிண்டோட ஸ்தலங்கள். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு எங்க வந்து இருக்கு, இன்கேஸ் வந்து அந்த ராகு கேது மிட் பாயிண்ட்ல வந்து ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அவர்கள் எல்லாமே இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு இன்கேஸ் இப்ப இதெல்லாம் இந்த 12 ஸ்தலம் கொடுத்துருக்க இந்த ஸ்தலத்தை முதல் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். ஸோ அவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அது வந்து ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. ஸோ இப்ப வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப இந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ராகு கேதுகளோட மிட் பாயிண்ட் எது வருதுன்னு பாத்துக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுவோட மிட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, விருச்சிகமும் ரிஷபமும் ராகு கேது மிட் பாயிண்டா வருது. அப்ப இந்த இடத்துல வந்து சூரியன் இருந்தா சூரியனோட தானியம் வந்து பாத்தீங்கன்னா கோதுமை தானம். கோதுமை எடைக்கு எடை தானம் பண்ணணும் ஸ்தலங்களுக்கு போயிட்டு. சந்திரன் இருந்தா அரிசி தானம், பச்சரிசி தானம் எடைக்கு எடை. இல்ல நீங்க மொச்சை, வெள்ளை மொச்சை கூட கொடுக்கலாம். வெள்ளை மொச்சை கூட கொடுக்கலாம். ஓகேங்களா. செவ்வாய் இருக்குதுன்னா துவரம் பருப்பு தானம். உங்க எடைக்கு எடை அந்த ஸ்தலம், நான் எந்த ஸ்தலம் சொல்றேனோ எது உங்க ராகு கேது மிட் பாயிண்டா வருதுன்னு பாருங்க. அதுல கிரகங்கள் இருந்தால் சொல்றேன் நான், அந்த கிரகங்களோட தானியத்தை அந்த கோவிலுக்கு போயிட்டு தானம் பண்ணுங்க. செவ்வாய் இருந்தா துவரம் பருப்பு தானம். புதன் இருந்தா வந்து பச்சை பயிறு தானம். குரு இருந்தா வெள்ளை அந்த மூக்கடலை சொல்லுவோம்ல அது. அண்ட் வந்து சுக்கிரன் இருந்தா வெள்ளை மொச்சை. ஓகேங்களா. சுக்கிரன் இருந்தா வெள்ளை மொச்சை. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இருந்தா எல் தானம் பண்ணக்கூடாது கோவில்ல. அதனால சனி பகவான் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா வெல்லம், பனை வெல்லம், பனக்கற்கண்டு அந்த மாதிரி நீங்க தானம் பண்ணலாம். ஓகேங்களா. ராகு கேது மிட் பாயிண்ட்ல கிரகங்கள் இருந்தால் நான் சொல்றேன். ஓகேங்களா. சோ இதுதாங்க
ராகு கேது மிட் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதனால வந்து நிறைய பாதிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகரால எந்த கிரகங்கள் நிற்கிறதோ, எந்த வீடு பாதிக்கப்படுதோ அந்த வீடு வந்து செயல் இழந்து போய் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உலகம் இருக்குன்னா மேல்வட்டம் கீழ்வட்டம்னு இருக்கு. அந்த மேல்வட்ட பாதை தான் வந்து மேல்வட்ட பாதை கீழ்வட்ட பாதைங்கிறது தான் வந்து ராகு கேதுக்களோட அச்சு. ராகு கேதுகளுக்கு கிரகங்கள் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு துலாபாரம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அந்த எடை போடுவோம் இல்லையா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெயிட் ப்ரெஷர் இருக்கும் இல்லைங்களா? துலாபாரம்ல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து தானியங்கள் துலாபாரம் கொடுக்க சொல்றேங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த ரெண்டு சைட்ல வந்து ப்ரெஷர் இருக்கும் இல்லைங்களா? அப்ப இது ரெண்டுத்துலயுமே ப்ரெஷர் கொடுக்கும் போது இங்க வந்து ஒரு வெயிட் இருக்கும், பேலன்ஸ் பண்ணும். நம்ம வந்து பேலன்ஸ் தியரின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஒரு அந்த வெயிட்டை வந்து ப்ரெஷர் பண்றது. அப்ப இந்த ராகு கேதுக்கள் இந்த 360 டிகிரில வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது இருக்கும் போது அதோட கதிர்வீச்சுகள், அதோட பேலன்ஸ், அந்த துலாபாரம் நம்ம தராசு சொல்றோம்ல, அந்த தராசுல வந்து ஒரு வெயிட் இருக்குல்ல, இங்க வந்து நியர்லி 5 கிலோ வெயிட் வந்து ப்ரெஷர் இங்க இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா ஆடும் அந்த ரெண்டு சைடு, இந்த சைடு போறது அந்த சைடு போற. இதுதான் வந்து இந்த ராகு கேது மிட் பாயிண்ட்ல பாதிக்கப்படக்கூடிய கிரகங்கள். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ராகு கேதுக்களால நம்ம பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. அடுத்தது அடுத்த இதுக்கு போயிடலாம். அவர் கூப்பிடுமா? இதை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுறேன். ஸோ எல்லாருக்கும் வந்து லைவ் எப்படி இருந்ததுங்கிறத ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன